ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் அப்டேட்டோட வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆல் தொட்டு பாருங்க. ஓகே கைஸ், ஓகே ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல பல விஷயங்கள் நடந்து இருக்கு. ஒரு 3 விஷயம் பயணம் நடந்ததுக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியன் டீம் சைடை பார்த்துருவோம். இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் ஓடிஐ விளையாடினாங்க. அதில் இந்தியா கன்வின்சிங் சொல்ல முடியாது, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் 2 டீம் கிட்டே இருந்துச்சு. விராட் கோலி ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ரோஹித் சர்மா இன்க்ளூட் கேஎல் ராகுல் நல்லா ஆடினாரு. பட் இந்தியா வெல் பிளே நல்லா விளையாடினாங்க. ஏன்னா அந்த விக்கெட் 2 ஈவன்லி பாய்ஸாக தான் இருந்துச்சு. 2 டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, ஐபிஎல்லை பற்றி பார்ப்போம். ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ், ஃபேப் டு பிளஸி 2026 ஐபிஎல்ல நோ ஃபேப் டு பிளஸி அவர் விளையாட போகிறது இல்லை. அது அஃபீஷியலாக ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நம்ம அஃபீஷியலாக தெரிஞ்சவனே தான் இந்த நியூஸை போடுறோம். ஃபேப் டு பிளஸி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபேப் டு பிளஸி அவர் விளையாட போகிறதில்ல. அவர் பிஎஸ்எல் அதாவது பாகிஸ்தான் பிரீமியர் லீக்குக்கு அவர் போக போகிறாரு. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா அந்த ரீசன் அவரே கொடுத்துருக்காரு பாருங்க. அண்ட் ஃபேப் டு பிளஸி சாம்பியன் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஓகே, ஆண்ட்ரே ரசல் பற்றி ஏன் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க கோச் ஆக்கி விட்டாங்க. என்ன ப்ரோ கோச்சுன்னு கேட்குறீங்கன்னா, கேகேஆர் கோச் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்களோ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி ஆண்ட்ரே ரசலை கோச் ஆக்கிட்டாங்க. எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆக்ஷனில் விட்டு தான் ஷோராக ஷோர் ஷாட்டாக 15 crores கிட்ட போயிருப்பாரு ஆண்ட்ரே ரசல். ஆனால் எப்படி கேகேஆர் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி அவர் அஃபிஷியல் நியூஸ் இல்லை நான் ஓவரால் கேகேஆர் ஆல் ஓவர் லீக்ல கேகேஆர் இருக்காங்க, அந்த லீக்லாம் விளையாட போகிறாரு, அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஐபிஎல்ல அவர் கோச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, மூவ் ஆன் கைஸ். ஓகே, அடுத்தது என்ன நியூஸ்? த தேர்ட் பிக்கஸ்ட் நியூஸ், கிளென் மேக்ஸ்வெல் ஐபிஎல் வெளியே போயிட்டாரு. அவர் அவரோட பேரே கொடுக்கல. ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த ரெஜிஸ்டர் ஆக்ஷன்லேயே அவரோட பேரை கொடுக்கல. அதுக்கு அவரே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அவரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து அவரே இப்போ தான் நம்ம வீடியோ போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த நியூஸ் வந்துச்சு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா மேக்ஸ்வெல் எதுக்கு அவர் மேக்ஸ்வெல் வெளியே போகிறார்? மேக்ஸ்வெல் ஷுவராக ஒரு 10 கோடிக்கு அசால்ட்டாக போயிருப்பார். நான் ஆக்ஷனில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபேபும் இல்லை, ஆண்ட்ரே ரசல் இல்லை, மேக்ஸ்வெல் இல்லை, இவங்களாம் ஷுவராக 10 crores 15 crores அசால்ட்டாக போயிருப்பாங்க. எதனால என்ன ரீசன் தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களோட டிசிஷன் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஆல் ஓவர் லீக் அவங்க விளையாடுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நம்ம இந்தியா ஒன்லி ஒரே ஒரு லீக் மட்டும் விளையாடுற ஐபிஎல். அவங்க ஆல் ஓவர் லீக் விளையாடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, அது அவங்களோட டிசிஷன், அது நமக்கு தெரியாது. ஓகே, நம்ம அப்டேட்ஸ் பற்றி 3 டாப் 3 நியூஸ் பேசிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து லாஸ்ட் நியூஸ் ஓகே, பை.